ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 37. மாரீச்சன் ராவணனுக்கு இதோ உபதேசம் செய்தல். சிறிது நேரம் கழித்து மாரீச்சன் ராவணனை பார்த்து, அரக்கத் தலைவனே, நீ சாரர்களை அனுப்பி சத்துருக்களின் பலாபலங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மேலும் நீ சபல புத்தி உடையவன். ராமன் மகா பராக்கிரமசாலி என்றும் சமஸ்த கல்யாண குண பரிபூரணன் என்றும் இந்திரனை நிகர்த்தவன் என்றும் நீ தெரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, உனக்கு ஏன் இவ்வித எண்ணம் உண்டாயிற்று? ராட்சசர்களுக்கு இனி க்ஷேமம் உண்டாகுமோ? எவன் உன்னை போல் மனம் தோன்றியபடி நடந்து கொண்டு துராச்சாரனாகி கெட்ட காரியங்களை செய்கின்றானோ அப்படிப்பட்ட அரசன் தன்னையும் தன் உறவினர்களையும் ராஜ்யத்தையும் பாழ் செய்து விடுவான். ராமன் நீ சொன்னபடி தந்தையால் துரத்தப்பட்டவன் அல்லன். தந்தை கைகேயின் வசனத்திற்கு உட்பட்டு சத்திய பாசத்தால் கட்டுண்டு இருக்கையில் தர்ம சுபாவன் ஆகையால் கைகேயின் விருப்பத்தை தீர்த்து தந்தையை சொன்ன சொல் தவறாதவனாக செய்யும் பொருட்டு காட்டிற்கு வந்தனர். நீ சொன்ன கெட்ட குணங்கள் ஒன்றும் அவனிடத்தில் அளவும் இல்லை. அவன் தர்மமே வடிவு கொண்டவன், சத்புருஷன், சத்தியமான பராக்கிரமம் உடையவன், இந்திரன் போல் சகல ஜனங்களுக்கும் பிரபுவாய் இருப்பவன். மகா பதிவிரதையான சீதையை நீ என்னிடம் அபகரிக்க விரும்பினை. சூரிய காந்தியை எவராயினும் தனியே பிடித்து பார்க்க வல்லவரோ? ஐயோ, அரக்கர்களின் குலத்தை வேரோடு பிடுங்கி அழிக்கும் குணமுடைய ராமனாகிற யமனிடத்தில் உன் ராஜ்யத்தையும் சுகத்தையும் இனிமையான ஜீவனத்தையும் விட்டு துறந்து இப்பொழுது போக வேண்டா. ராமனுடைய பராக்கிரமமும் தேஜஸும் அளவிடக்கூடாதவை. அந்த ஜனகராஜன் புதல்வியை நீ பறித்து கொண்டு வர வல்லவன் அல்லை. அம்மகானுபாவன் சீதையை தன் பிராணனை காட்டிலும் மேலாக பார்த்து கொண்டு வருவான். எரிகிற நெருப்பின் ஜுவாலையை அணுகுவது சாத்தியமல்லாதிருப்பது போல் அந்த ராமனுடைய சீதையை பறித்து கொண்டு வருவது எவ்வளவும் சாத்தியமன்று. ராட்சச தலைவனை, உனக்கு உயிரின் மேல் பற்று இருக்குமாயின் ஜீவனத்தையும் சுகங்களையும் விரும்புவாயாயின் ராமனுக்கு கெடுதியை செய்யாதிருப்பாயாக. நீ ராமனோடு யுத்தம் செய்ய விரும்புவது யுத்தம் அல்லவென்று எனக்கு தோன்றுகிறது. உன் பலத்தையும் எதிரியின் பலத்தையும் நன்கு தெரிந்து கொண்டு நன்மை தீமைகளை உணர்ந்து எது யுக்தமோ அதை செய்வாயாக. ராமன்